ஹே ஹாய் ஆர் வெல்கம் டு உமா பேண்டர் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாலட் ரெடி பண்ணுறதை நான் பார்க்கலாம். இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கான சாலட். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆஃப்டர் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்சிகம் ஒன்று எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும்போது பெருசாக தெரியாது. அதையும் போட்டு நல்லா ஒரு வணங்கி அதோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் க்ரீன் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ செய்கிறது குவான்டிட்டி வந்து 2 பேருக்கு 2 அடல்ட் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி நான் செஞ்சுட்ருக்கேன். க்ரீன் பீஸும் போட்டு நல்லா வணக்கங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் டைம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் வந்துட்டு அகைனும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்கும். சீரியஸாக இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாகவுமே இருந்தது. பன்னீர் 30 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதாகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் வந்துட்டு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் உங்களுக்கு ஸ்பைஸாக வேணும் ஸ்பைஸாக போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பெருசாக ஸ்பைஸாக விரும்பி சாப்பிட மாட்டோம், அதனால் ஓகேன்னு நாங்கள் அளவாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட்டாக இந்த சைனீஸ் கேபேஜ் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். 8 லீவ்ஸ் நான் வந்துட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இதையே சாப் பண்ணி போட்டு வச்சுட்டு இது பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு வணங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்கிறதே தெரியாது, அது மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வணங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது கூட மயோனைஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். மயோனைஸ் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மயோனைஸ் ஆட் பண்ணி நம்ம ப்ளைனாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.